வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாயிரம் பூர்த்தியாகிறது இந்த 5ஆம் பாடலோட. இது இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் இதோடு முடியுது. இதில் யாரை வணங்க போகிறோம்? பாவை நோன்பு நோக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. நல்ல நாள் பார்த்து தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ரூட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. 3வது, அவர் எப்படிப்பட்டவர், ஓங்கி உலங்களாத்தவர் அப்படின்னு சொன்னாங்க. 4வது, மழையை கூப்பிட்டாங்க. மழை சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மழையை கூப்பிட்டாங்க. இப்போது இந்த மாயனை பற்றி சொல்கிறாங்க. மாயன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. மாயனை அப்படின்னா என்ன? சாதாரணமாக மேஜிக் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை காட்டுவாங்க, திடீர்னு அதை எதிராக போடுவாங்க, பட்டுன்னு அதில் ஒரு புறாவை பறந்து போகும். அந்த மாதிரி மாயம் செய்கிறது. அதுதான் ஒன்று இருக்க மாதிரி காமிக்கிறது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பொருள் காட்டுறது, அது மாயம். அந்த மாயம் செய்பவர் மாயக்காரன். கண்ணன் மாயக்காரன். கண்ணன் தான் முதல் மாயக்காரன். மாயனை, அவருக்கு மாயனை செல்லமாக கூப்பிடுறாங்க. அவ்வளோ ஜால வித்தைகள் செய்பவர் அவரை விட்டால் வேறு ஆளை கிடையாது அவரை மிஞ்சிறதுக்கு. அதனால் மாயன்னு பேர் இஷ்டம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அவர் வடமதுரை மதுராபுரியில் பிறந்தவர், தேவகியின் வயிற்றில். அதனால் வடமதுரை மைந்தன். மண்ணு அப்படின்னா நிலையானது, அந்த மண்ணில் நிறைய அவதாரங்களோட, தசாவதாரங்களோட சிறப்புகள் இருக்குது. அதனால் அதில் சம்பந்தம் இருக்குது. கிருஷ்ண அவதாரத்துலேயும் அவர் அங்கே பிறக்கிறார், மதுராபுரியில் பிறக்கிறார். ஆக மண்ணு வடமதுரை மைந்தன், மதுரையோட சொல்ல பிள்ளை, வடமதுரை மைந்தன். தூய பெருநீர் யமுனை துறைவன். தூய பெருநீர், இப்போ சுத்தமான தூயன்னா ரொம்ப சுத்தமான, தூய்மையான அப்படின்னு சொல்கிறாங்களா, மேன்மையான பொருள். தூய பெருநீர் அப்படின்னா எப்படி அது தூய பெருநீர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மதுராபுரியிலேருந்து கோகுலத்துக்கு பயணமாகிறார். பிறந்த உடனே வசுதேவர் தலைமையில் வச்சுட்டு அந்த வெள்ளத்தில் யமுனை ஆற்றில் நடந்து கடந்து வரார். அந்த யமுனை அவருக்கு வழி விடுறது. வழிவிட்டு கோகுலத்துக்கு போகிறதுக்கு இது இடையில் இருக்குது யமுனை. அந்த பக்கம் மதுரை, இந்த பக்கம் பிருந்தாவன், கோகுலம். அந்த யமுனை வழி விட்டதுனால அது தூய பெருநீர் அப்படி சொல்லலாம். இன்னொன்று, ஆயர்பாடியிலேருந்து அவர் ஓடி வந்து அந்த யமுனை நதிக்கரையில் தான் ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்காரு. அதில் தான் குளிக்கிறது, ஆடுறது, பாடுறது எல்லாமே அதில் தான் முழுகி தன்னுடைய உடம்பை ஃபுல்லாக அது உள்ளே தான் போட்டிருக்காரு, தண்ணி உள்ள. அதனால் யமுனை சுத்தமாகிடுது. அவருடைய உமிழ்நீர்லாம் அதில் தான் இருக்குது. குளிச்சு முழிச்சு நம்ம பண்ணுவோம்ல, குளிக்கும்போது என்னெல்லாம் சேட்டை பண்ணுவோம், அதெல்லாம் அந்த யமுனையில் தான் நடந்திருக்கு. அவருடைய பால்ய வயசில் எல்லாத்துலேயும் அனுபவிச்சுட்டு இருக்கார். அதனால் தூய பெருநீர், தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனையிலே அவர் விளையாடின்றதுனால யமுனை துறைவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அவர் அங்கேருந்து போய் ஆயர் குலத்தில் போய் சேர்ந்துட்டார். அங்கே ஒரு விளக்காக இருக்கார், அணி விளக்கை. மாயனை வடமதுரை மைந்தனை, யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கு. எத்தனை பேர்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அடுத்த பேர் தாயை குடல் விளக்கம் செய்த அம்மா. பெத்த வயிறு புண்ணியம் செஞ்சுடுத்து. இவர் பிறந்ததுனால பெத்த வயிறு குளிர் வச்சிருக்காரு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தேவகியோட வயிறு பெருமை செஞ்சுருக்கு.
அப்புறம் வளர்த்தவங்க ஒருத்தங்க இருக்காங்களே யசோதை, என்ன தவம் செய்தனை யசோதா, அவங்க வயிறும் கொழுந்திருக்கு. அந்த மாட்டை பால் குடித்து அவர் வளர்ந்துருக்கார். தாயை குடல் விளக்க செய்த தாமோதரனை. தாமோதரன் அப்படின்னா தாமு என்றால் கயிறு. கயிறு அப்போல்லாம் சின்ன குழந்தைங்களாம் சேட்டை பண்ணால் என்ன பண்ணுவோம், கயிற்றுல கட்டி போட்டுருவோம் பயமுறுத்துவோம். ஆனால் நிஜமாகவே கட்டி போட்டிருக்காங்க கண்ணவரான. உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்சு வைத்தாள் கண்ணனை அப்படின்னு பாட்டெல்லாம் வரும் இல்லையா, என்ன தவம் செய்தனை அந்த பாடலில். பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை யசோதா என்ன தவம் செய்தனை அப்படின்னு அவங்கெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு யசோதை புண்ணியம் செய்தவள். அதுதான் இங்கே தாயை குடல் வைக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுது. இப்படிப்பட்ட புண்ணியனை நாம் என்ன பண்ண போகிறோம், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் என்னங்க அங்கே தூய பெருநீருன்றாங்க, இங்கே தூயோமாய்னா நம்ம எப்படிங்க தூயோமாய் வர்றது, எப்படி சுத்தபத்தமாக வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வழி, தூயோமாய் அப்படின்னா எத்தனை வாட்டி குளிக்கிறது, எத்தனை வாட்டி நம்ம விளக்குறது, எல்லாம் பல்ல விளக்குறது, அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இந்த வாயார நம்ம கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும், அதில் தூய்மையாகிறது. மனதினால் சிந்திக்க, மனசார கிருஷ்ணன். நம்ம பூஜை ஒரு பக்கம் சிந்தனை ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கலாமா, அப்படி இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்படி இருந்தால் தான் நம்ம தூயோமாய் அப்படின்னு சொல்லலாம். சுத்தபத்தமாக வந்து நம்ம சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுதான், ரொம்ப தேய்ச்சி குளிக்க வேண்டாம், மனசு சுத்தமாக இருந்தால் போதும். ஒரு நிலைப்படுத்தி இருக்கணும் மனதை. கிருஷ்ண பரமாத்மா கும்பிட போகிறோம், அப்படியே ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கணும், என்ன செய்யணும், அந்த சிந்தனையாக தான் இருப்போமே தவிர. அதுதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. மலரை வந்து ரொம்ப எடுத்து பயபக்தியாக அப்படி எடுத்து அப்படிலாம் கிடையாது, அப்படி சும்மா தூவி விடலாம், சாமி ஏற்றுக்கு வரான். ஆனால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொல்கிறாரு. வாய் கிருஷ்ண பரமாத்மா சொல்லின்னு இருக்கணும், மனசு கிருஷ்ண பரமாத்மா நினச்சிட்டு இருக்கணும். இந்த மலர் எப்படி ஒன்றா தூவலாம், தூக்கி போடலாம், தப்பில்லை, தூவலாம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது போய பிழையும் புகுதருவான் என்றனமும். எதுக்காக இதெல்லாம், போய பிழையும் புகுதருவான் என்றனமும். அந்த அவனுடைய புகழை பாடினாலே பிழையெல்லாம் நீங்கிடுமா. நம்ம செய்த பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள், செஞ்ச பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் எல்லாமே புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேடுவர் என்பவர். அப்படியே தீடு பொசுங்கி போயிடும், தூசாகும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க செய்த பிழைகளெல்லாம் தீயினில் தூசாகும் செப்பேடுவர் என்ப. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இதை சொல்லுங்க வெளியே. அவனுடைய நாமத்தை சொல்லி 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 நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க ஆண்டாள். தேங்க்யூ.